சப்போஸ் டு அப்படின்னு ஒரு இங்கிலீஷ்ல ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஃப்ரேஸ். ரொம்ப அதிகமான இடங்கள்ல இந்த சப்போஸ் டு அப்படிங்கிறத எல்லாருமே பயன்படுத்தி நாம கேட்டிருப்போம். சப்போஸ் டு அப்படின்னா என்னன்னா, நாம ஒருத்தவங்ககிட்ட இருந்து ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம பயன்படுத்தலாம். ஒருத்தவங்களுடைய டியூட்டி, அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி பேசும்போதும் நாம இத பயன்படுத்தலாம். இதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, சப்ஜெக்ட் பிளஸ் பி ஃபார்ம் verb, தென் சப்போஸ் டு, தென் V1 verb, தென் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ். இது நம்ம ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் எல்லா டென்ஸுக்குமே நாம இதை யூஸ் பண்ணலாம். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. யூ ஆர் சப்போஸ் டு சப்மிட் யுவர் ப்ராஜெக்ட் பிஃபோர் 6 PM. என்ன அர்த்தம் அப்படின்னா 6 மணிக்குள்ளார நீங்க உங்க ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இதே இப்போ பாஸ்ட்ல பாருங்க. யூ ஆர் சப்போஸ் டு சப்மிட் யுவர் ப்ராஜெக்ட் எஸ்டர்டே. என்ன அர்த்தம்னா நீங்க நேத்தையே உங்க ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஆனா நீங்க செய்யல. இதே ஃபியூச்சர்ல பாருங்க. யூ ஆர் சப்போஸ் டு சப்மிட் யுவர் ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் வீக். என்ன அர்த்தம்? நீங்க அடுத்த வாரம் உங்களுடைய ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணணும். நீங்க சப்மிட் பண்ணணும்னு உங்களை எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம சப்போஸ் டுவை ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் 3 ஃபார்முக்குமே யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா யூ கேன் மேக் n நம்பர் ஆஃப் சென்டென்சஸ் யூசிங் திஸ் ஃப்ரேஸ் சப்போஸ் டு.